அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் சேனல் சார்பாக உங்கள் அன்புன்னு வர இருக்கிறேன். இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் வந்திருக்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம். முன்ன போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்டம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இந்த மருந்து இந்தமாரி சிம்டம் இருந்தால் இந்தமாரி இருக்குன்றது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எந்தமாரி இருக்குன்றதை நம்ம நேச்சுரலாக காட்ட போகிறோங்க. இந்தமாரி இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 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 வேறு ஷெட்டில் இருந்த கோழி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சில் வந்துருக்கிற கோழி வந்து வீடியோ எடுத்துருக்கிறோம். இந்தமாரி தான் சிம்டம் இருக்குன்றது. அது வந்து இந்த வீடியோவில் காட்டுற முழுசாக பாருங்கள். இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாரி வந்து பார்த்தோன்னா கோழி வந்து பார்த்தோன்னா தனிமையிலே இருக்கும். ஒன்று தீவனம் எடுக்காது, தண்ணியும் எடுத்துக்காது பெருசாக. அது தனிமையிலே உங்களுக்கு கோழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே தனிமையிலே இருக்கும். அது ரொம்ப உறங்கிட்டு அந்தமாரி பிரச்சனை இருந்துச்சுனாவே ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா, கோழிகளை வந்து பார்த்தோன்னா தனிமைப்படுத்திடுங்க. அதாவது வேறு ஷெட்டுலையோ அல்லது வேறு இடத்துலையோ வந்து பார்த்தோன்னா அது வந்து அந்த கோழிகளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இடத்துல வச்சிருங்க. முன்ன வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மருந்து வெள்ளை கழிச்சல் வந்து அந்த மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட என்ன மாரி கோழிங்க வந்து உறங்குது அதுமாரி சொன்னாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த மருந்தை சொல்லி கொடுக்குறோம். இந்த மருந்து கொடுங்க ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகுன்ட்டு. இல்லை ஒரு சிலர் வந்து இல்லை அந்த மருந்து வந்து பார்த்தோன்னா கேட்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு மருந்து இருக்குது, பேட்டரி செல்லுன்னு ஒரு மருந்து இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த டப்பா காட்டுறேன், அந்த மருந்து டப்பா காட்டுறேன். இப்போ இந்த பேட்டரி செல் வந்து கொடுக்கும்போது என்னன்னா, ஆனால் அந்த பேட்டரி செல் வந்து பார்த்தோன்னா கோழிங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போடலை அதில். ஓகேங்களா, பக்கத்தில் ஏன்னா வெட்டினரி டாக்டர் இருந்தால் அவங்ககிட்ட ரெஃபரல் கேட்டு கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா சப்போஸ் அது யூஸ் ஆகாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டரி செல்லுன்ற மருந்து போடுறேங்க. இந்த மருந்து போடும்போது பார்த்தோன்னா ஒரு 100க்கு ஒரு 90% வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிடுது. ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகுதுன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்தோம்னா ஓரளவுக்கு எல்லா மருந்துமே கேட்கும். அதுபோல் இந்த பேட்டரி செல்லு மருந்து அதேமாரி தான். ஓரளவுக்கு ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூவாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் நேச்சுரலாக நார்மல் தண்ணியை வச்சிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளக்கழிச்சல் வரதுன்றதை பார்த்தோன்னா முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தோன்னா இறப்பு ஏற்படுறதுல பார்த்தோன்னா இந்த வெள்ளக்கழிச்சல் தான் வந்து அதிகமாக வந்து கோழிங்க வந்து டெத் ஆகிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டரி செல் மருந்தை காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி மருந்து வந்து பார்த்தோன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற வெட்டரி ஹாஸ்பிட்டலோ இல்லை வந்து பார்த்தோன்னா மருந்து கடையில் வந்து கேட்டு வாங்கி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. நான் சொன்ன மருந்து இதுதான் பேட்டரி செல்லுன்ட்டு. இந்த மருந்து வந்து ஓரளவுக்கு நல்லா கேட்குது. வெள்ளக்கழிச்சலுக்கு வந்து வெள்ளக்கழிச்சலுக்கு மருந்து கிடையாது இது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்டீரியா வந்து அழிக்கிற மருந்து தான் இதுவும். ஓகேங்களா, கோழிங்களுக்குன்றதில் ஆட்டுக்கு, குதிரைக்கு, மாட்டுக்கு, ஒட்டகம் அந்தமாரி அனிமல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. இதில் கோழிங்களுக்குன்னு போட கிடையாது இது. உங்களுக்கு சப்போஸ் எதனா மேபி கொடுக்கலாமான்ட்டு ஒரு டவுட் வந்தால் பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கேட்டு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. நாங்கள் கேட்ட வரைக்கும் இந்த மருந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு ரிசல்ட்டும் நல்லா கொடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மருந்து போட்டு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்தமாரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இது வெள்ளக்கழிச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன ஒரு வழினா, முடிஞ்ச வரைக்கும் ஷெட்டு வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது அழுக்கு தண்ணியோ இல்லை பழைய தண்ணியோ வந்து பார்த்தோன்னா கோழிகளுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதனால தான் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியா தொற்றுனால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா வெள்ளக்கழிச்சல் கோழிகளுக்கு வரும். சப்போஸ் அந்த கொஞ்சம் நீட்டாக அதாவது ஃபீடும் அதேமாதிரி தான். ரொம்ப அழுக்காக இருக்கிற ஃபீடோ இல்லை ரொம்ப சுத்தமில்லாத தீவிரமாக போட்டிங்கனாவே கம்பல்சரி வெள்ளக்கழிச்சல் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கணுங்கனாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெக்கவரி ஆகிக்கும். ஓகேங்களா, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. எல்லாமே கவர் ஆகிட்டோம். மூஞ்சி காட்டணுமா? மூஞ்சி காட்டும் உள்ள இருந்துச்சு.
நீங்கள் இதில் செங்க ஏன்னா எடுத்துட்டா ரெஸ்ட்ல இருக்கு